அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, கடைசியில் இல்லத்தெழுத்து இருக்கும் பொழுது அதனுடைய சென்ற கால செய்வினை எப்படி வரும் அதை முழுமையாக பார்த்துட்டோம். அதனுடைய செயற்பாட்டு வினை எப்படி வரும் அதையும் பார்த்துட்டோம். அதனுடைய வருங்கால செய்வினை எப்படி வரும் அதையும் பார்த்துட்டோம். அதனுடைய செயற்பாட்டு வினையும் பார்த்துட்டோம். பார்த்துட்டு நேற்றைய தினம் என்ன பார்த்தோம்னு கேட்டால், இந்த படற்கை ஏவல் வினை எடுக்கிறோம். அது எப்படி எடுக்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம். எருமிக்கு பார்த்துட்டோம். சரி, இப்போ முன்னிலை ஏவல் எடுக்கணும். முன்னிலை ஏவல் எடுக்கும் பொழுது தர்மியுன்னு இருக்கும்ல, தர்மியு ஏவலுடைய சட்டம் என்ன? தேயை எடுத்துடணும். முன்னிலைக்கு என்ன செய்யணும்? தல்ரிப்புன்னா இல்ரிப், தன்சுருன்னா உன்சுர், அப்படி செய்கிறோம்ல. அப்போ என்ன செய்யணும்? தர்மியுன்னு இருக்கும்ல, தர்மீண்டு ஆயிடுச்சு. தர்மியும் அசலில் இருந்துச்சு, அந்த வருங்காலத்தில் மாற்றி வச்சுட்டோம், தர்மீண்டு ஆயிடுச்சு. இந்த தர்மீண்டு ஆக்கும் பொழுது தேயை எடுத்துடுறோம். இரண்டு சுக்கூன் இருக்கிற அலிஃபை சேர்க்குறோம். அந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும்? மீன் இருக்கிறனால அலிஃபு கசர் வச்சிடணும். அப்போ இருமீ, இந்த அமுருக்காக ஒரு சுக்கூன் பண்ணணுமே. தர்மியில் ஏற்கனவே ஏக்கி சுக்கூன் இருக்கிறது, அமுரை ஆக்கிறதுக்காக வேண்டி ஒரு சுக்கூன் செய்யணும். தல்ரிப்புன்னா இல்ரிப்பு, என் சுருண்டா உன் சுர், இஸ்தக்ரீம் அப்படின்னு கடைசிக்கு சுக்குன் செய்ய வேண்டியிருக்கு அம்முரு ஹாலிரில். அப்போ செய்ய முடியாது. ஒரு சுக்குன் ஏற்கனவே இருக்கும் பொழுது இன்னொரு சுக்குன் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? படற்கையில் என்ன செஞ்சாங்க? ஏயை நீக்கின மாதிரி முன்னிலையும் நீக்கிடுவாங்க. இந்த உதாரணம் பாருங்கள். தர்மின்னு இருக்கா, பிஸ்மில்லாஹ் தர்மி. இந்த தர்மிங்கிறது வருங்கால வினை முன்னிலை. முன்னிலேருந்து அமுர் எடுக்கணும். இப்போ தேயை எடுத்துருவோம். தேயை எடுத்துட்டு என்ன செய்யணும்? அந்த இடத்துல ஒரு அலிஃபை வைக்கணும். அந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும்? கடைசி எழுத்துக்கு முன்னாடி கசர் இருக்கிறதுனால அலிஃபுக்கும் கசர் எடுக்கணும். அப்போ இருமி, இருமீண்டு வரும். இந்த இருமீண்டு வரும் பொழுது அமுருக்கு என்ன செய்யணும்? சுக்குன் செய்யணும். ஏற்கனவே சுக்குன் இருக்குது ஏயில், அதுக்கு ரெண்டு சுக்குன் செய்ய முடியுமான்னு ஒரு எழுத்து செய்யக்கூடாது, ஏ எடுத்து விட்டுறணும். அப்போ தர்மி என்பதற்கு முன்னிலை ஏவல் என்னென்னா இர்மி, குறிலா சொல்லணும். இருமீன்னு சொல்லாமல் இர்மி, அந்த குறிலா சொல்கிறோம்ல, அதுதான் அதுக்கு உள்ள ஜஸ்மு. சரியா? அப்புறம் தர்மி யானி, தர்மி யானியில் என்ன செய்யணும்? ஈர்மியா, தே எடுக்கணும், அலிஃபை வைக்கணும், கடைசியில் நூனை நீக்கணும். இதான் அமருக்குள்ளது. தர்மி யானின்னா இர்மி, இர்மியா. அதுக்கப்புறம் தர்மூன, தர்மியூனன்னு இருக்கேன், நம்ம தான் மாற்றிக்கிட்டு கொண்டு வந்துட்டோம் வருங்காலத்துக்கு. தர்மூனன்னு இருக்குது. தர்மூனவில் என்ன செய்யணுன்னா தே எடுக்கணும், அலிஃபை சேர்க்கணும், கடைசியில் நூனை எடுக்கணும். ஈர்மூ, ஈர்மி, ஈர்மியா, ஈர்மூ. ரமாண்டா எரிந்தான், ஈர்மி எரி, ஈர்மியா ரெண்டு பேர் எரியுங்கள், இருமூ எல்லோரும் எரியுங்கள்னு ஈர்மூன்னு ஜம்மு அப்படி வந்துடும். அப்புறம் தர்மீன முன்னிலை, அது தர்மி ஈனண்டாயி, அப்புறம் ரெண்டு சுக்குன்னு கடைசியில் முடிவு தர்மீனன்னு வந்துருச்சுல. தர்மீனா வருங்காலம். அப்போ என்ன செய்யணும்? இர்மி, இது இர்மி, இது இர்மி. இர்மி என்று சொன்னால் ஆண்பாலில் ஏவல் ஒருமை, இர்மி என்று சொன்னால் பெண்பால் ஒருமையில் ஏவல். இதுக்கு ஏன் வந்திருக்குன்னு கேட்டால், இதில் நூனை எடுத்துடுறோம்ல, இதில் தர்மீனோட நூன் இருக்கிறதுனால அந்த அமுருக்காக உள்ளது நூனைத்தான் எடுக்கணும். நூனை எடுத்த பிறகு அதில் இருக்க தான் செய்யும். இதில் ஏன் எடுத்தோம்னு கேட்டால், இர்மீண்டு வச்சுட்டா அந்த இடத்துல சுக்குன் செய்யணுமே. சுக்குன் இருக்கிற இடத்துல மறு எப்படி சுக்குன் செய்கிறது? அதுக்காக எடுத்தோம். அப்போ பெண்பால் பன்மை, பெண்பால் ஏவல் வினையில் இர்மீண்டு இருக்கும், ஆண்பாலில் இருக்காது. இர்மி, இர்மியா, இர்மு, இர்மி, இர்மியா. இர்மின்னா ஒரு பெண்ணை நோக்கி எரி என்று சொல்வது. அப்போ தர்மி யானின்னா இர்மியா, தர்மீன, இர்மீன. இங்கே இந்த நூன் போகாது. பெண்பால் பன்மையில் உள்ள நூன் என்ன செய்யாது? படற்கையிலையும் போகாது, முன்னிலையும் போகாது. அப்போ இது எருமிக்கு அமுரு சொல்ல சொன்னால் இர்மி, இர்மியா, இர்மு, இர்மி, இர்மியா, இர்மீன, இப்படி சொல்லிடுவோம். இது ராமா எருமி எஃப்இலுக்கு இது படற்க, இது முன்னிலை. அதுக்கப்புறம் நிறைய எர்லா இருக்குது. எஃப் அலுக்கு ஒன்று பார்க்கணும்ல, எருலையுன்றது எர்லாண்டு ஆக்கிட்டோம். எர்லாண்டு ஆக்கின பிறகு அதில் லீயை சேர்க்குறோம்.
சேர்த்தோம்னு சொன்னால் லியர்லான்னு சொல்கிறோம். லாண்டால சுக்குன் தானே, லாண்டு நீட்டினால என்னது அது அலிஃபு சுக்குன் தானே. லியர்ல லியர்லாண்டு இருக்குன்னு செய்யணும், லியர்ல. அப்புறம் எர்ல யானி லியர்லையா, இங்கே நூனைத்தான் எடுக்குவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் எர்லவுன இதில் நூனை எடுத்துடணும், லியர்லவ். அப்போ எர்லா லியர்ல லியர்லையா லியர்லவ். அப்புறம் தரலான் இருக்குது, லி தரல லி தரலையா லி எர்லைன, இதில் ஒன்றுமே வராது, அப்படியே தான் லி எர்லைன, இந்த நூனு போகாது. இது எஃப்எல்னு வரும்போது எல்லாத்துலையும் என்னென்னா அந்த ஒருமையில் மட்டும் என்ன செய்யும், கடைசி எழுத்தை நீக்கிடுவோம். ஏன் நீக்கிறோம்னு கேட்டால் அது ஏற்கனவே சுக்குன் இருக்குது, இந்த லாமை சேர்க்கறதுக்காக ஒரு சுக்குன் செய்யணும். ஒரு எழுத்துக்கு 2 சுக்குன் செய்ய முடியாது, அதனால் எழுத்தை எடுத்துருவோம். அதனால தான் எர்லா என்பதை லியர்ல அப்படி வந்துடும். இது படற்கையாச்சா. இதுக்கே முன்னிலையை பாருங்கள். இப்போ தரலான் இருக்குது, தரலாவில் வந்து அமுர் எப்படி எடுக்கணும், தேயை எடுத்துடணும். தேயை எடுத்துட்டு இருன்னு இருக்குது, அப்போ அலிஃபு சேர்க்கணும். அலிஃபுக்கு என்ன செய்யணும், கசர் வைக்கணும். ஏன் கசர் வைக்கணும், கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தகை இருந்தாலும் அலிஃபுக்கு கசர் வைக்கணும், கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு கசர் இருந்தாலும் அலிஃபுக்கு கசர் இருக்க வைக்கணும். லம்மு இருந்தால் தான் அலிஃபுக்கு லம்மு வைக்கணும். அப்போ லைவில் லேண்ட் இருக்கிறதுனால கசர் வச்ச அலிஃபு தான் சேர்க்கணும். அப்போ இருளாண்டு வந்துடும். தரலா என்பதுடைய அமர் எப்படி வரும், இருளாண்டு வந்துடுது. லாண்டு வந்துச்சுன்னா அதில் அமருக்காக சுக்குன் செய்யணுமே, சுக்குன் செய்ய முடியாது, அழிவை எடுத்துடணும். இருள தரலா என்பதுடைய அமர் என்னன்னு கேட்டால் இருள இருளையா, இதில் நூனைத்தான் எடுக்கிறோம். அப்புறம் தரலவுனான்னு இருக்குது, இதில் என்ன செய்யணும், தேயை எடுக்கணும், அழிவை சேர்க்கணும், கடைசியில் நூனை எடுத்துடணும். இருளவ் இருள இருளையா இருளவ். அப்புறம் வந்து தரலைனான்னு இருக்குது, இதில் என்ன செய்யணும், இருளை, இந்த நூனை தான் எடுக்கணும், அழிவை சேர்க்கணும். இருளை இருளையா, தரலைன இருளைன, இந்த நூன் போகாது, இருளைன. அப்போ எர்லாவுக்கு சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து கசவை எகுசு எஃப் உளுன்னு இருக்குன்னு வைங்க, இது எஃப் உழு எகுசு, எஃப் உழு வந்து எகுசூண்டு ஆக்கிட்டோம். அதில் இப்போ லாம சேர்த்தோம்னா லி எகுசூண்டு வரும். லாம சேர்த்ததுக்காக சுக்குன் செய்யணும், சுக்குன் இருக்குது ஏற்கனவே, எழுத்தை போய்க்கிடணும். அப்போ லி எகுசு, அப்போ எகுசு என்று எகுசு தான் அசல், நம்ம ஜூண்டு மாற்றிட்டோம் இல்லு சட்ட பிரகாரம், அதை வச்சுக்கிட்டு இப்போ அமர் எடுக்கணும். எகுசு இருக்குல்ல, எகுசு என்று இருப்பதில் லீயை சேர்த்தோம்னா லி எகுசூன்னு சொல்லாமல் லி எகுசு, லி எகுசுவா லி எகுசு, இது நூனைத்தானே போக்கணும் இதில், லி எகுசு. அப்புறம் லி தகுசு லி தகுசுவா லி எகுசுனா, இங்கே ஒன்றுமே இந்த நூன் போகாது, அசல் எகுசுனு இருக்குது, லி எகுசுனு இருக்கும். லி எழுதிரிப்புன லி எழுதிரிப்புன எழுதிரிப்புன லி எழுதிரிப்புன அந்த மாதிரி. அப்போ எகுசுவுக்கு வந்து இது காயிபு சொல்லிட்டோமா, அதுக்கு வந்து முன்னிலை சொல்லுவோம். முன்னிலை எப்படி சொல்கிறது, தகுசுன்னு இருக்கா, தேயை எடுத்துடணும், அலிஃபை சேர்க்கணும். இந்த அலிஃபுக்கு என்ன செய்யணும், லம்மு வைக்கணும். இப்போ ஏன் தகுசுன்னு வருதுல, கடைசிக்கு முந்தி லம்மு இருந்தால் அலிஃபுக்கு லம்மு, என் சுருன்னு இருந்தால் உன் சுரு, எழுதிரிப்புன்னு இருந்தால் எழுதிரிப்பு, எஃப் அலு எஃப்தகுன்னு இருந்தாலும் எஃப்தகு. லம்மு இருக்கும்போது மட்டும் இந்த அலிஃபு லம்மு வச்சு சேர்க்கணும், பழைய பொதுவான சட்டம், உங்களுக்கு ஏவல் வினையில் உள்ள சட்டம் அது. அப்போ தகுசு என்பதில் வந்து தேய் எடுக்கணும், அலிஃபை வைக்கணும், அந்த அலிஃபுக்கு லம்மு வைக்கணும். உகுசு என்று வரும். உகுசு என்று வந்தால் இப்போ அமுருக்காக சுக்குன் செய்யணும், சுக்குன் இருக்குது வாவில், எடுத்துருங்க வாவை, உகுசு உகுசுவா, அதில் நூனை தான் போக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகுசூன உகுசு. அப்புறம் தகுசீன உகுசி, தே எடுக்கிறோம், அழிப்பு வைக்கிறோம், நூனை போய்க்கிறோம், உகுசி. தகுசுவாணி உகுசுவா, தகுசூன உகுசூன, இது சாவுக்கு இப்படி சொல்லிட்டோம். அப்போ இந்த மாதிரி வந்து ஏவல் எடுக்கும்போது என்ன எங்கெல்லாம் நீங்கள் வந்து சுக்குன் செய்கிற லம்மு சேர்க்குறீங்கன்னு வைங்க, அதுக்கு இந்த சட்டம் தான், அது தனியாக நம்ம சட்டமாக சொல்லலை. லம் யகுசு, யகுசூன்னு இருக்குல்ல, எர்மீன் இருக்குல்ல, லம் எர்மி, லம் எர்மியா லம் எர்மு, லம் தர்மி லம் தர்மியா லம் எர்மீன,
லம் தர்மி லம் தர்மியா லம் தர்மி இப்படி என்ன செய்யணும், இந்த அமுருக்கு சொன்ன மாதிரி தான் லம்மு வரும் பொழுது லம்மு சேர்த்தோம்னு சொன்னால் கடைசிக்கு சுக்குன் செய்யணும்ல, சுக்குன் செய்யறதுக்கு பதிலாக அது ஒருமையில் அந்த எழுத்தை போய்க்கிடுவாங்க. அதுக்கு அடுத்தது நஹி விலக்கல் வினை. விலக்கல் வினை என்ன செய்யணும், எர்மி என்பது வருங்காலம். விலக்கலுக்கு என்ன செய்யணும், லாவை சேர்க்கணும். லாவை சேர்த்து கடைசிக்கு சுக்குன்னு செய்யணும். நூன் உள்ள இடத்துல நூனை எடுக்கணும், நூனு இல்லாத இடத்துல கடைசிக்கு சுக்குன்னு செய்யணும். இதான சட்டம். அப்போ எர்மி என்பதில் லாவை சேர்த்தோம்னா லா எர்மி. லா எர்மின்னு சொன்னால் வருங்காலத்தில் எதிர்மறையாக போயிடும். எர்மி எரிவான், லா எர்மி எரிய மாட்டான், லா எர்மி எரிய வேண்டாம். இது விளக்கல். இந்த மீக்கு அப்புறம் ஏ இருந்துச்சின்னு வைங்க, இந்த மீ இருக்குல்ல, இந்த மீக்கு அப்புறம் ஏ இருந்துச்சின்னு சொன்னால் லா எர்மி. லா எர்மின்னா அவன் எரியக்கூடாது, அவன் எரிய வேண்டாம்னு அர்த்தம். லா எர்மின்னு சொன்னான், லா எர்மின்னு நீட்டி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவன் எரிய மாட்டான். அதனால் அந்த ஏ இருக்கிறத வச்சு தான் விலக்கல் வினையாக வருங்கால எதிர்மறையான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ லா எர்மி. அப்புறம் எர்மி யானி இருக்குது, இதில் என்ன வேலை, லாவை சேர்ப்போம், நூனை எடுத்துருவோம், லா எர்மியா. எர்மூனன்னு இருக்குது, லாவை எடுப்போம், நூனை போடுவோம், லாவை போடுவோம், நூனை எடுத்துருவோம், லா எர்மூ. அப்போ லா எர்மி, லா எர்மியா, லா எர்மூ. அப்புறமேல தர்மி, லா தர்மி. தர்மி யானி, லா தர்மியா. எர்மீன, லா எர்மீன. இந்த நூனு போகாது, சரியா. மறுபடி முன்னிலை, தர்மி, லா தர்மி. தர்மி யானி, லா தர்மியா. தர்மூன, லா தர்மூ. தர்மீன, லா தர்மி. தர்மியானி, லா தர்மியா. தர்மீன, லா தர்மீன. இது என்னது, விலக்கல், விலக்கல் விலை. அதே மாதிரி எர்லாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்லான் இருக்குது, லா எர்லா. லா எர்லான்னு சொன்னால் பொருந்தி கொள்ள மாட்டான்னு அர்த்தமாயிரும். லா எர்லன்னா அவன் பொருந்தி கொள்ளக்கூடாது. இல்லாண்டா பொருத்தம், அல்லாவுடைய ரலி அல்லா அவங்களாம் சொல்கிறோம்ல, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாகண்டு, அந்த ரலியை தான், சரியா. எர்லான்னா பொருந்தி கொள்வான், லா எர்லான்னா பொருந்தி கொள்ள மாட்டான், லா எர்ல அவன் பொருந்தி கொள்ள வேண்டாம், தடுக்கிறது. லா எர்லையா. லா எர்லையானின்னா வருங்காலம் எதிர்மறை. லா எர்லையான்னு சொன்னால் விலக்கல் வினை. எர்லவ்னு இருக்குது, லாவை சேர்க்க நூனை போக்கணும், லா எர்லவ். அப்போ லா எர்ல, லா எர்லையா, லா எர்லவ். அடுத்தது லா தர்ல. தர்லான் இருக்கு, லா தர்ல. தர்ல யானி, லா தர்லையா. எர்லைன, லா எர்லைன, மாற்றம் கிடையாது, ஏன்னா அசலே அப்படி தான். அப்புறம் தர்லா, லா தர்ல. தர்ல யானி, லா தர்லையா. தர்லவுன, லா தர்லோ, நூனு எடுத்துடுறோம். அப்புறம் தர்லைன, லா தர்லை. தர்லையானி, லா தர்லையா. தர்லைன, லா தர்லைன. இந்த நூனு போவாதுல்ல. இது என்னது, இதெல்லாம் விலக்கல் வினையை பார்த்துட்டோம். எல்லாமே உங்களுக்கு என்னென்னு கேட்டால் அந்த பொதுவான ஒரு சட்டத்தோடு இப்போ கூடுதலாக என்ன வருதுன்னு கேட்டால், எந்த ஒரு இல்லத்து எழுத்துக்காவது சுக்கூன் இருக்கும் பொழுது அதுக்கு சுக்கூன் செய்ய வேண்டிய நிலை வந்தால், அப்படி சுக்கூன் ஏற்கனவே இருக்குது, அதுக்கு சுக்கூன் எப்போலாம் செய்யணும், அமுர் காயிபில் செய்யணும், அமுர் ஹாதிரில் செய்யணும், லம் என்று சொன்னால் செய்யணும், லம்மாண்டு போட்டால் செய்யணும், இன் என்று போட்டால் இப்படி வரும். கடைசி எழுத்துக்கு சுக்கூன் செய்யக்கூடிய ஜசம் செய்யக்கூடிய எழுத்துக்கள்னு சிலது இருக்குது. அந்த இடங்களில் புதுசாக அறிந்து கொண்ட ஒரு சட்டம் என்னென்னு கேட்டால், அந்த ஒருமையில் எங்கெல்லாம் இந்த ஏக்கு சுக்கூன் இருக்கிறதோ, கடைசி எழுத்துக்கு அந்த சுக்கூன் இருக்கிறதோ, அந்த சொல்லுக்கு நீங்கள் ஏவல் விலக்கல் எடுப்பதாக இருந்தால் அந்த சுக்குன் உள்ள எழுத்தை லாஸ்ட் எழுத்தை நீக்கிருங்க. இது சிறப்பாக கூடுதலாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சட்டம். அதுக்கப்புறம் இஸ்முல் ஃபாயில் இருக்குல்ல, இந்த இஸ்முல் ஃபாயிலை கொஞ்சம் கவனமாக விளங்க வேண்டியது, நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இஸ்முல் ஃபாயில் எடுக்கிறதுக்கு நிறைய மாற்றம் செஞ்சு இஸ்முல் ஃபாயில் வரும். இப்போ இஸ்முல் ஃபாயில் ரமய சென்றகால வினை, இது ரமயன் நான் போட்டிருக்கிறது சென்றகால வினை. அதுக்கு இஸ்முல் ஃபாயில் நீங்கள் சாதாரண சொல்லு மாதிரி சொல்கிறதா எப்படி செய்யணும், நசர நாசிருன், லரப லாரிபுன்,
ஆலிம ஆலிமுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரமய ராமியுன். ரமய கிஸ்முல் ஃபாயில் என்ன வரும்? ராமியுன். இந்த ராமியுனில் என்ன இல்லத்து சட்டம் இருக்குது அதை பார்க்கணும். இதை பார்க்குறதா இருந்தால் ஏக்கு வந்து தன்வீன் இருக்குது. இது என்ன செய்யணுமா? ராமியுன் இருக்குல்ல, இந்த ராமியுன் என்பதில் வந்து ஏக்கு தன்வீன். தன்வீனுக்கு என்ன அர்த்தம்? அதில் ஒரு இன்னு இருக்குன்ற அர்த்தம் தானே. ரஜுலுன்னா லு, ரஜுலுன்னு இன்னும் நம்ம போட மாட்டேங்கிறோம். இன்னை காட்டுறதுக்கு தான் என்ன செய்வோம்? அந்த தன்வீனை கொடுப்போம். வழங்குதா? அதாவது ரவு ஃபுன், ஃபுன் ஒரு ஃபே மட்டும் தான் போட்டிருப்போம். உண்மையில் அந்த அசல் வடிவம் என்னென்னா ரவு ஃபுன், ஃபேயும் நூனும் தான். ரவு ஃபுன் ரஹீமுன், ரஹீமுன் மீ மட்டும்தான் இருக்கும். ஆனால் இன்னும் உச்சரிப்பில் கிடைக்கும். இப்போ தன்வீனுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டால் தன், தின், துன். வணங்குதா? இது சில ஆளுக்கு வழங்காமல் பத்தகத்தைனி கசரத்தைனி, 2 பத்தகை 2 கசரன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர், இது இலக்கண பேர் இல்லை, சும்மா அவங்களா கிறுக்குத்தனமாக கண்டுபிடிச்ச பேர். ஒரு லம்மத்தைனின்னு சொல்லி தன்வீன் இதுக்கு பேர். என்னது இது? நூனுக்கு பதிலாக போட்ட ஒரு குறியீடு. இந்த ரெட்டை குறியீடுங்கிற என்ன அர்த்தம்னு கேட்டால் ரன் போட்டாலும் ரானாவும் இன்னென்னாவும், ரின் 2 கூடு போட்டாலும் ரீனாவும் இன்னென்னாவும், ருன் என்று இப்படி போட்டாலும் ரூனாவும் இன்னென்னாவும். அப்போ வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக வேண்டி தான் இப்படி நம்ம சொன்னோம், ரவுஃபுன் ரஹீமுன் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம இல்லத்து சட்டத்தை பார்க்கும்போது என்ன செய்யணும்னா இதை இப்போ உடைக்கணும். எப்படி வரணும்? ராமியுன் இருக்குல்ல, இந்த ராமியுன்கிறத வந்து தன்வீனை உடைக்கிறத எப்படி உடைக்கணும்? இப்படி உடைக்கணும். இதுவும் ராமியுன் தானே, இதுவும் ராமியுன் தான், இதுவும் ராமியுன் தான். இப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதும் ராமியுன் தான். ராமியுன். இப்போ தான் நம்ம இல்லத்தை பார்க்க முடியும். மியுண்ட தன்வீனை வச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இல்லத்து சட்டம்னு உங்களுக்கு வழங்காது. அதுக்காக என்ன செய்யணும்னா ராமியுண்டு இப்படி பிரிக்கணும். மியுன், மியுன் என்பதை வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? மியூ, இப்படி பிரிக்கணும். இப்படி பிரித்தா இல்லத்து சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மியூக்கு என்ன செய்யணும்? மீ, மியூ என்று எங்கெல்லாம் வருது என்ன செய்யணும்? மீன்னு சொல்லணும்னு படித்தோம்ல, ஏற்கனவே சொன்ன சட்டத்தில் உள்ளதான் இது. அப்போ இந்த ஏய்க்கு லம்மு வந்து சுக்குன் ஆக்கணும். ராமீன் எப்படி வரும்? ராமீன் என்று வரும். இப்போ என்னாவது 2 சுக்குன்னு வருது. ராமீன் ஏய்க்கு ஒரு சுக்குனு, நூனுக்கு ஒரு சுக்குனு, அப்புறம் ராமீன் இப்படி ஆயிரும். இப்படி ஆகிட்டு பிரித்ததை சேர்த்து ராமீன் இப்படி ஆக்கிடணும். நூனை தூக்கிட்டு தன்வீன் போட்டு விட்ற வேண்டியதான். தன்வீனை உடைச்சி நூனா காட்டணும். இல்லத்து சட்டத்தை அமுல்படுத்தி விட்டு என்ன செய்யணும்? கடைசியில் வரும்ல ராமின் என்று வரும்ல, ராமின் இப்படி ஆக்கிடணும். ராமின் இப்படி எழுதாமல் இப்படி தான் வரும். இப்படி எழுதாமல் ராமின் இப்படி எழுதிடணும். அதாவது நூனுக்கு பதிலாக தன்வீனை போட்டு விட்ற வேண்டியதான். அப்போ ராமியுன் என்பது வந்து ராமியுன், தன்வீன் உள்ள ராமியுன் என்பது தன்வீன் இல்லாமல் இப்படி மாறும். இப்படி மாற்றணும். எதுக்கு மாற்றணும்னு கேட்டால் அப்போ என்ன இல்லத்தங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ தான் 2 சுக்குன்னு வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தன்வீனாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது. அப்போ ராமியுண்டு மாற்றும்போது உங்களுக்கு சட்டம் என்ன? மியூ, மியூண்டு வருது. மியூண்டு வந்துச்சின்னு சொன்னால் அந்த தன்வீன் நூனை போட்டதுனால இப்போ 2 சுக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுது. தன்வீனை இல்லாமல் அதில் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா நூனில் சுக்குன் இருக்கு உங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ராமியுன் என்று இஸ்முல் ஃபாயிலை எடுத்து மியூ, மியூக்கு என்ன சட்டம்? லீயுண்டா லீ, மீயுண்டா மீ, தீயுண்டா தீ தானே. அப்போ மியூ என்பது வந்து மீ என்று மாறும். மீண்டு மாறின உடனே இப்போ இந்த தன்வீனில் உள்ள நூனு சேர்ந்துக்கிறதுல மறைமுகமாக சுக்குன் இருக்குல்ல நூனு. அப்போ நூனுக்கு ஒரு சுக்குனு, ஏக்கு ஒரு சுக்குன், ராமீன். அப்போ ராமீனில் இந்த ஏயை தூக்கிடணும். தூக்கிட்டா ராமின். ராமின்னு சுக்குன்னு வச்ச நூனை வந்து தன்வீனாக தான் எழுதுவாங்க. அப்போ ராமின் இப்படி ஆக்கிட்டு ராமின். அப்போ ரமா என்பதற்கு இஸ்முல் ஃபாயில் ராமின். ஆலிமுன் என்று 4 எழுத்தில் வரும்ல, நாசிருன் 3 எழுத்து ஆகிக்கிறப்ப ஆலிமுன், நாசிருன், லாரிபுன், ஃபாத்திகுன், காத்தினுன், காத்திபுன் வருதுல. அந்த மாதிரி வர்றதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடறேன்? ராமியுன் என்பது ராமின். அப்போ ரமாவுடைய இஸ்முல் ஃபாயில் என்னது? ராமின். சரி, இப்போ ராமின் ஆச்சா? ராமி அந்த இருக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ராமியுன், அப்புறம் ராமியுன், அப்புறம் இப்படி ராமியுன், அப்புறம் இப்படி ராமின், இப்படி ராமின், 5 வந்துருச்சு. இருமை என்ன? ராமி யானி, ஆலிமுன் ஆலிமானி. ராமி யானியில் வந்து எந்த ஒரு சட்டமும் இல்லை.
ஏன்னு கேட்டால் இதில் என்னது தன்வீன் இருந்ததுனால உங்களுக்கு மீண்டும் மியூன்றதுனால மாற்றினீங்க. இது மியண்டு ஆயிரும்ல, தசனியாவில் மியூ என்று வந்ததுனால தான் மீண்டும் மாற்றி அந்த தன்வீனால் ஒரு சுக்குனு ஆடாகி 2 சுக்குனாக போனது. இப்போ மியவுக்கு ரலிய தானே சொன்னோம். ரலிய என்பதை மாத்தலையில் நம்ம லியன்னு இருந்துச்சுல, அதான் மிய. ராமி யானி அவள் உரிமையில் மொத்தம் இத்தனை 5 மாற்றம், 5 வேலை செஞ்சு ராமின் இப்படி ஆக்கிவிட்டு இப்படி ஆக்கின்னு ராமின். அதுக்கப்புறம் இருமை என்ன செய்யணும்னா உண்மை ராமி யானி, இருமையில் ஆலி மானி. அப்போ என்ன செய்யுது, மியேண்டு வந்துடுதா, மியவை மியேண்டே சொல்லலாம், ராமியானி. அப்புறம் பன்மைக்கு வர்றோம், ராமி யூன, ராமியுன், ராமியானி, ராமி யூன. இந்த ராமி யூனோட என்ன வரணும், மியூ இங்கே கூடியாந்துடணும். மியூவுக்கு என்ன சட்டம், மியூவுக்கு என்ன சட்டம், மீ. அப்போ ஏக்கி சுக்குனை பண்ணிடணும். சுக்குன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடணும், ராமீவுனு வரும். இப்போ 2 சுக்குணும். அப்போ இந்த ஏ எடுத்துடணும். அப்போ என்ன வேறு எடுத்தா ராமிவுன, ராமிவுனு வரும். மிவுனன்னு சொல்லலாமா பொதுவாக மிவுன்னு சொல்லக்கூடாது, மிவு சொல்லக்கூடாது. மிவுனா மீ தான். மிவு என்று வந்தால் மீன் தான் மாறணும். ஆனால் இந்த வாவு வந்து அடையாளத்துக்குள்ள வாவு. ஆலிமுன் ஆலிமானி ஆலிமூனு வரும்ல, எந்த சொல்லுக்கும் வரும் பன்மைக்கு. நாசிருன் நாசிராணி நாசிரூன. அப்போ இந்த வாவு வந்து ஜம்முடைய வாவாக இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாது, ராமீனன்று தான் என்ன செய்யணும், மாற்றினா ஜம்முடைய வாவுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அதை இந்த வாவுக்கு தகுந்தவாறு என்ன செய்கிறாங்க, இந்த வாவுக்கு தகுந்தவாறு மீமுடைய ஹரக்கத்தை மாற்றி விட்றாங்க, ராமூன. அப்போ ராமி யூனண்டாயி ராமியூனண்டாயி, அப்புறம் வந்து மிவுனண்டாயி, மிவுனன்னு சொல்லக்கூடாதனால மீனண்டாயி, மீனண்டாக்குனா ஜம்முடைய வாவில் போயிடுச்சுன்னு சொல்லி ரிவர்ஸில் வந்து என்ன செய்யணும், இந்த ஏக்கு தகுந்தவாறு மீமுக்கு தகுந்தவாறு ஏயை வாவை மாற்றாமல் இந்த ஏ இருந்துச்சுல இந்த வாவுக்கு தகுந்தவாறு மீமுடைய ஹரக்கத்தை மாற்றுங்க. முதல் ரெலியூவில் வந்துச்சுல அதுதான் ராமூன. அப்போ ராமின் ராமியானி ராமூன, ராமின்டா எரிகிறவன், ராமின் ராமியானி ராமூன. ஆனால் ராமியானியில் ஒரு மாற்றமும் செய்யவே இல்லை. ராமினில் ஒருமையிலையும் மாற்றம் செய்கிறோம், பன்மையிலையும் மாற்றம் செய்கிறோம். அதுக்கப்புறம் பெண்பாலில் ராமியத்துன், இதை தான் செய்யணுமா, மிய தான் சொல்லலாமே, ரலிய மிய. அப்போ ராமி பெண்பாலில் ஒரு மாற்றம் இல்லை, ராமியத்துன். நமக்கு மிய மட்டும்தானே கணக்கு, அந்த துண்ணுலாம் கணக்கு கிடையாது. மியன்னு சொல்லலாம். ராமியத்துன், ராமிய தானி சொல்லலாம், மிய சொல்லலாம், ராமியாத்துன் மிய சொல்லலாம். அப்போ இந்த சொல்லலாங்கிறதுல ஒடியாந்துருது. அப்போ இஸ்முல் ஃபாயில் சொல்லும் பொழுது அப்போ கசவன் இருக்குன்னு இந்த இன்னொன்னையும் சொல்லிடுறேன்னே, இந்த ரலியாவில் எப்படி சொல்லணும், ராலியுன் ஆக்கி, அப்புறம் ராலீன் என்று ஆக்கி, அப்புறம் ராலின் இப்படி ஆக்கி, அப்புறமேல தன்வீனாக ராலின், ரலிய ராலின், ரமய ராமின், கசவ காசின். அதே மாதிரி எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி இல்லத்துறை எழுத்து கடைசியாக வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், சர்வ சாரின், அது மாதிரி என்ன செய்யணும், ராலின். அப்புறம் வந்து ராலி யானி, லியங்கிறது மாற்றம் தேவையில்லை. ராலி யூன லியூன்னு வருது, இங்கே மாற்றணும், லீன்னு மாற்றணும்னு சொன்னால் வாவுக்கு ஒரு சுக்குணும், ஏக்கு ஒரு சுக்குணும், ஏ எடுத்துடணும். அப்போ ராலியூன. இந்த இடத்துல 2 விஷயம் இருக்குது. இந்த லீக்கு தகுந்தவாறு வாவு வந்து ஏயா மாற்றணும் சட்டப்படி. ஆனால் இது அந்த ஏ இல்லை. இது எந்த ஏ, எல்லா பன்மைக்கும் வரக்கூடிய ஆலிமூன சாலிஹூன லாலிமூன என்று வரக்கூடிய இஸ்முல் ஃபாயிலுடைய ஆண்பால் பன்மைக்கு வரக்கூடிய வாவு. அது அடையாளத்துக்கு வாவு, அடையாளமாக இருக்கிற வாவாக இருக்கிறதுனால இந்த வாவு நமக்கு தேவை என்றால் வாவை வச்சுக்கிட்டு வாவுக்கு ஏற்றவாறு லாதை மாற்றி விடுங்க. லிவ்வுன்னு சொல்லாமல் லூன்னு சொல்லி விட்ருங்க. வாவுக்கு பொறுத்தான் இது, லிவ்வுண்டா கஷ்டமாக இருக்குது, லூண்டா ஈஸியாக போயிடுது. வாவுக்கு ஏற்றவாறு லாதை மாற்றி விட்ருங்கிறாங்க, ராலூன. அப்போ ராலின் ராலியானி ராலூன, ராலியத்துன் ராலியத்தானி ராலியாத்துன், காசின் காசியானி காசூன, காசியத்துன் காசியத்தானி காசியாத்துன். இப்படி எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் சரி என்ன செய்யுது, அப்படி எடுத்துக்கிற வேண்டிய இஸ்முல் ஃபாயில்.
இந்த காசுங்களை சொல்லிக்கிறோம். காசி உன், காசி உன்னில் தன்மீன் போட்டு தான் இருக்கும், நம்ம உடைச்சி விட்டோம். காசி உன் என்று தன்மீன் போட்டு இருக்கும், அதை இப்போ உடைச்சி என்ன செய்கிறோம், ஜிவுன்று வருதா, இப்படி வந்துடுது. அப்போ இந்த ஜிவு என்றால் ஜீண்டு மாற்றணும்ல, ஜிவு என்றால் என்ன செய்யணும், ஜீண்டு மாற்றிடணும். அப்போ காசீன், காசின் வந்தால் 2 சுக்கணும், இந்த எடுத்துடணும் காசின். அப்போ இதை காசின் கண்டுபிடிச்சி விட்டு இப்படி சொல்லணும், காசின், காசின் என் நூன் போட்டு கண்டுபிடிச்சிட்டு, அசலை கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து இப்படி எழுதிடணும், காசின். காசி ஆணி, ஜீவன்னா ஜியன்னு சொல்லணும்ல, ஜீவன்னா என்ன செய்யணும், ஜியன்னு மாற்றிடணும். அப்போ காசி யானி, காசி ஊன, ஜிவு, ஜிவுண்டா என்னது, ஜி, இந்த ஜீன்னு மாற்றிட்டோம். மாற்றின போது ஏக்கு ஒரு சுக்கணும், வாவுக்கு ஒரு சுக்கணும். அப்போ காசிவுனன்னு வாசிக்க முடியல, எடுத்துடணும். அப்போ காசிவ்னு வரும். இந்த ஜிவ்னு வரும்போது நம்ம 2 வேலை செய்யலாம். ஒன்று, இந்த ஜேக்கு தகுந்தவாறு வாவை மாற்றி ஜீண்டு மாற்றலாம். மாற்றினா இது ஜம்முடைய வாவு. அதனால் அப்படி மாற்றாமல் இந்த அதான் பொது சட்டம் அதான். ஆனால் அடையாளத்துக்குரிய வாவாக இருக்கனால இந்த வாவை வச்சுக்கிட்டு வாவுக்கு பொருத்தமாக இந்த ஜேக்கு என்ன செய்வோம், லம்ம கொடுத்துருவோம். காசூன, இந்த மாதிரி காசின்னு வரும். அப்படி வந்தால் ஜம்முங்கிற அடையாளம் கெட்டு போயிடுது. காசூன, காசின், காசியானி, காசூன, ராமின், ராமியானி, ராமுன, இப்படி என்ன செய்யணும். அப்போ இந்த காசினில் வந்து உங்களுக்கு தெரியாது பார்த்தா, ராமியுன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சுக்குன் இருப்பது உங்களுக்கு தெரியாது. ராமியுன், சரியா, இதுதான் அசல். ரமய ராமியுன், லாலமா லாலிமுன், அப்படி தானே வரும். இந்த ராமியுன்னு எழுதும்போது மாத்திரம் என்ன செய்யும், இஸ்முல் ஃபாயிலில் மாத்திரம் என்ன செய்யணும்னா ஏக்கு அப்புறம் தன்மீன், தன்மீன்டா சுக்கூன் இருக்குன்னு அர்த்தம். எதுக்காண்டு உடைக்கிறோம், ராமியுண்டு அங்கே ஒரு சுக்கூன், அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது. அப்போ இந்த ஏக்கு சுக்கூன் வந்தால் 2 சுக்கூன் வரும். 2 சுக்கூன் வருதுன்னு எப்போ கண்டுபிடிக்க முடியும் என்றால் இப்படி பிரித்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ராமியுன் இப்படி எழுதாமல், இப்படி தான் எப்பவும் எழுதிடக்கூடாது, இப்படி எழுதி பார்க்குறது, இப்படி தான் ராமியுண்டா இப்படி தான் எழுதணும். இப்படி எழுதிட்டு இது எழுதுனா எப்படி இல்லத்து சட்டம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுமேனு சொல்லி இப்படி பிரித்து பார்க்கணும். ராமியுன் இப்படி பிரித்த உடனே மியு என்றால் என்னவாயிரும், மீண்டு மாறிடும். மியுன்னா என்ன செஞ்சிடும், மீண்டு மாறிடுமா. ராமியுன்னா ராமீன், இப்போ தான் 2 சுகுன் வருது. இதுக்காக தான் நம்ம பிரித்தோம். எதுக்காக பிரித்தோம், அந்த தன்மீனை நூனா கொண்டாந்து வச்ச பிறகு தான் இங்கே ஒரு சுக்குனு ஏக்கு ஒரு சுக்குனு இருக்குன்னு நமக்கு தெரியுது. அது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம். மனசில் உங்களுக்கு பதிஞ்சு போச்சுன்னு சொன்னால் தேவையில்லை. ராமியும் நாங்கள் இன்னும் இருக்குது, அது பழகி போச்சுன்னா அப்படி வந்துடும். நீங்கள் அடிப்படையில் ஆரம்ப கல்வியில் இருக்கும்போது என்ன செய்யணும், இப்படி தான் பிரிக்கணும். இல்லாட்டி நீங்களாம் என்ன செய்யலாம், ராமியன் ஒரு இன்னும் அங்கே இருக்குதுன்னு மனசில் பார்க்குறதா இருந்தால் ராமியன் ஒரு இன்னும் இருக்குது, ஏக்கு ஒரு சுக்குன் போடுறோம், 2 சுக்குன் ஏ தூக்கு அப்படின்னு வந்துடலாம். அப்போ ராமின், அப்போ இஸ்முல் ஃபாயில் வந்து என்ன செய்யுது, இந்த மாதிரி வந்துடுது. அடுத்தது வந்து என்ன பார்க்கணும், சென்ற காலம் பார்த்துட்டோம், செய்வினை செய்யப்பாட்டு வினை பார்த்துட்டோம், வருங்கால வினை பார்த்துட்டோம், அது செய்வினை செய்யப்பாட்டு வினை, ஏவல் பார்த்துட்டோம், விளக்கல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இஸ்முல் ஃபாயிலையும் பார்த்து முடிச்சுட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும்னா இஸ்முல் மஃபூல் பார்க்கணும். இந்த இஸ்முல் மஃபூலில் மாத்திரம் என்ன செய்ய கொஞ்சம் கரடு முரடான வேலைகள்லாம் இருக்குது இப்போ இஸ்முல் மஃபூலில். அதனால் இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம், அடுத்த நாள் பாடத்தில் பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.